கரெக்டா நீட் எக்ஸாமுக்கு ஒரு மாசம் இருக்குன்னா என்சிஆர்டி தாங்க படிக்கணும். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு பையனா, எனக்கு ஏதோ ஆம்பிஷன்ல அவ்வளோ இல்லை. எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கும் போதுல இருந்தே ஒரு ஆசை போல, ஒன்னு மிலிட்ரி ஆக்கணும் இல்ல டாக்டர் ஆக்கணும். அப்புறம் ஒரு நீட்டு எழுதணும் போல எக்ஸாம். இப்போனா 11th படிக்கணும். 11th நான் முடிச்சிட்டேன் 11th. அதெல்லாம் இல்லைங்க, 2 வருஷம் சிலபஸ். என்னது 2 வருஷம் சிலபஸா? எனக்கு அவ்வளவுதான் தூக்கி வரி போட்டுருச்சு. நான் 11th என்ன பண்ணேன் அப்படின்னா, 11th ஸ்டார்ட் ஆச்சு, 11th எண்ட் ஆச்சு, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். 11th பேசிக் கூட எனக்கு தெரியாது. 12th வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாம. நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஆகாய தாமரை இன்ஸ்டியூட் தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போனா புக்கா கொடுத்தாங்க. கரெக்டா நீட் எக்ஸாமுக்கு ஒரு மாசம் இருக்குன்னா என்சிஆர்டி தாங்க படிக்கணும். அப்படின்னா என்னங்க, சிபிஎஸ்சி படிக்கிற புக்குங்க அது. கடைசியில பார்த்தா அந்த என்சிஆர்டி எனக்கு படிக்க வரல. ஃபர்ஸ்ட் நான் வந்து 200 மார்க் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே வந்து ரிப்பீட். கடைசியில ஒன் ஷாட் பார்த்து வீணா போயிட்டு ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 400 சம்திங் தான் வந்துச்சு எனக்கு. நம்ம தான் இதை படிச்சிட்டோமே சொல்லி அப்படியே வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணி எடுத்து பார்த்தா பிப்ரவரி லாஸ்ட்ல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்து டெய்லி FIFA வேர்ல்ட் கப் பார்த்தேன். பிப்ரவரி எண்டு உட்கார்ந்தேன்டா, மார்ச் ஏப்ரல் 2 மாசம். இந்த டைம்ல நான் பண்ண தப்பு என்ன, நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சேன், நான் क्वेश्चंस நிறைய சால்வ் பண்ணல. நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உங்களை நான் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அதை நான் ரெக்டிஃபை பண்ண வச்சிட்டு இருக்கேன். எனக்கு நாலேஜ் இருந்துமே என்னால ஏன் பண்ண முடியல. ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 530. எனக்கு வந்த மார்க் படி பார்த்தா கிருஷ்ணாவோட காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தாட்ல இருந்தேன். சரி அங்க போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருந்தேன். பார்த்தா திடீர்னு கட் ஆஃப் பயங்கரமா ஏறிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எங்க வீட்டில் சரி பிரைவேட்லேயே ஜாயின் பண்ணிக்கோ, ப்ராப்ளம் இல்லை, கவர்மெண்ட் கோட்டா சேர்த்து தானே, லெட் இட் பி a கவர்மெண்ட் ஆர் லெட் இட் பி a பிரைவேட். சென்னையிலே நான் இருக்கேன், எனக்கு வீடு கம்ஃபர்ட், என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ சரி ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ல காசு வரும் கூட எனக்கு தெரியாத அந்த டைம்ல. தமிழ்நாட்டுல பசங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங்ல பார்த்தா நான் வந்து எய்ம் பண்ணது வேற ஒரு காலேஜ், சரியா, பட் வந்து கிடைச்சது பனிமலர் காலேஜ். எங்க வீட்லயே வந்து பனிமலர் கிடைச்சா வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா 1K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஆஃபர் வந்துச்சு. அது முடிஞ்சு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவன் வந்து நம்ம சேனலை க்ரோ பண்றதுக்கு வேலை செய்ய, அவன் சேனலை க்ரோ பண்றதுக்காக தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் சம்திங் சொன்னதுனால பிசிக்ஸ் நண்பர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி மூட்டி விட்டு அதுவும் வந்து வேலை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ எங்க வீட்டில் வந்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜான்ல இருந்து ஸ்டார்ட் டீச்சிங் இன் மை ஓன் சேனல். எனக்கு வந்து காசு வரலனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஐ வாண்ட் டு டீச். பட் வென் ஐ எம் டீச்சிங் சம்திங், students are watching and students are liking that. That's where I want as a YouTuber, I want as an educator. First time ஒரு ஒன் ஷாட் தமிழ்ல 4 hour நடத்தின, 3 hour நடத்தின ஒரே ஆள் நான் தான். இது வரைக்கும் எனக்கு வந்து 5 lakhsல ஒரு இடத்துல ஆஃபர் வந்துச்சு, 3 lakhsல ஒரு இடத்துல ஆஃபர் வந்துச்சு. சேனலை வந்து நீ மொத்தமா கொடுத்துரு, நாங்க வந்து நீ தான் லீட் பண்ண, உனக்கு ஷேர் கொடுத்துருவோம், நிறைய இடத்துல என்னமோ வந்துச்சு. போயிட்டேனா காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டேன். நீங்க தான் என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நான் 3 சப்ஜெக்ட் டீச் பண்றேன்டா, நான் வந்து ஃபுல் ஃப்ளோல இருக்கேன். இப்போ கூட ஐ கேன் டீச் எனிதிங் யூ ஷோ, எனிதிங்.